Hello guys, welcome back to my YouTube channel. குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எல்லோரும் நான் மன்னிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து செஃப் வெங்கடேஷ் பட் ஸ்டைலில் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மிளகும் சோம்பும் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காளான், வெங்காயம், தக்காளி. நான் வந்து 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு நிறையா தான் தேவைப்படுங்க. எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் போட்டிருக்கேன்னு திட்டாதீங்க. இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். இது வந்து எப்படி இருக்குன்னா டேஸ்ட் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை இருக்கும்ல, சிக்கனுக்கு ஆப்டாக இருக்கும். இந்த காளான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்குனீங்கன்னா அது வந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி வணங்கும் போது உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வணக்கிட்டு அப்புறம் மசாலா போடணும். நான் வந்து செஃப் வெங்கடேஷ் பட் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் தான் போட்டாங்க. ஆனால் நான் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இது வரணும், அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து சிக்கன் மசாலா அவர் போடலை, அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு வணக்கும் போது உங்களுக்கு வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் அந்த மசாலா குக் ஆயிடுச்சுன்ற ஒரு இது அவர் சொன்னார். அது இதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலா பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா மசாலா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் காளான் போட்டுக்கோங்க. நான் தனியாகவே வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு சரியாக வந்து எடுத்து போடுறதுக்கு இதெல்லாம் வரமாட்டேன்து. நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் எடுத்திருக்கேன். நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு இது வேணும், ஸ்டாண்டு வேணும் அப்படின்ட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயரில் வாங்கி தந்துடுவாங்க. கொதித்து வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 3 minutes வந்து நல்லா அந்த மசாலாலாம் இதுவாகிறதுக்காக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் காளான் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து காளான் சேர்த்துட்டு, காளான்லேயும் நிறைய தண்ணி வருதுங்க, பயங்கரமாக தண்ணி விடுது காளான். அது நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டு ட்ரையாக கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற டைமில் வந்து அந்த மிளகு சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டி சாப்பிட்டு பார்த்தா நிஜமாவே சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. மிளகு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்தது, டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி 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 டேஸ்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், மலைச்சாரலாம் அள்ளி தூவி விடுங்க. பாய் காய்ஸ்.